வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பிரின்சஸ் டயானா அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு கோர விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். பிரின்சஸ் டயானா அவர்கள் 31 ஆகஸ்ட் 1997 ஆண்டு தன்னுடைய நெருங்கிய நண்பரான டோடி ஃபேடோட காரில் பயணம் செய்தபோது அதிவேகம் காரணமாக கோர விபத்து ஏற்பட்டு பலியானார். சென்ற காணொளி பதிவிலேயே லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் துர்மரணத்திற்கு 4, 8, 12 பாவ கூட்டு விளைவு காரணம்னு பார்த்தோம். 4, 8, 12 ஆகிய பாவங்கள் 1, 5, 9 ஆகிய திரிகோண ஸ்தானங்களுக்கு விரயபாவமாக அமைவதால் தசாபுக்திகளில் கூட்டு விளைவாக செயல்படும் போது துர்மரணங்களை ஏற்படுத்தும்னு பார்த்தோம். பிரின்சஸ் டயானா இவங்க பிறந்திருக்கிறது 1 ஜூலை 1961. பிறந்த நேரம் இரவு 7:45 PM. பிறந்த இடம் பிர்மிங்கம், இங்கிலாந்து. அயனம்ச கேபி. செவ்வாய் மகதசை இருப்பு 2 வருடங்கள் 7 மாதங்கள் 2 நாட்கள். ஜாதகி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னாதிபதியோட நிலையை கவனிப்போம். லக்னாதிபதி செவ்வாய் 8வது பாவமான சிம்ம ராசியில் 08 டிகிரி 20 நிமிடங்கள் 40 வினாடிகள். சூரிய மண்டலத்திலையும் சனியுடைய சபலையும் இருக்கார். செவ்வாயுடைய மண்டல அதிபதியான சூரியன் 7வது பாவமான மிதுன ராசியில் 16 டிகிரி 21 நிமிடங்கள் 37 வினாடிகள். செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் இருக்கார். செவ்வாய் வேத ஜோதிடத்தில் விபத்து துர்மரணத்திற்கு முக்கிய காரணமாக அமைவார். உடலில் அடிபட்டு ரத்தம் வெளியேறத செவ்வாய் குறிக்கும். லக்ன பாகையை ஆராய்வோம். லக்ன பாகை விருச்சிக ராசியில் 25 டிகிரி 6 நிமிடங்கள் 00 வினாடிகள். சனியுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சபலையும் அமைது. லக்னா சப்லாடா சந்திரன் வராரு. ஜாதகி அழகிய முகத்தோற்றம் கொண்டவர். கிரகங்களின் டிகிரியை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் இருக்கார். சந்திரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சூரியனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். புதன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையுமே இருக்கார். குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். சனி சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 1, 8, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5, 6, 8, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 7, 9 பாவத்தை மண்டல வாயிலாகவும் 1, 3, 5, 6, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 7, 9, 10 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 1, 8, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 2, 4 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 5, 6, 8, 11, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 2வது பாவத்தை மண்டல வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 1, 3, 5, 6, 11 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 7, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 5, 6, 8, 11, 7 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாக 2வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. கேது 2, 5, 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பிரின்சஸ் டயானா அவர்கள் 31 ஆகஸ்ட் 1997 ஆண்டு கார் விபத்தில் கோர மரணம் அடைகிறாங்க. குருமகாதிச ராகு புத்தி சூரியனுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய குருவை கவனிப்போம். குரு இவங்களோட ஜாதகத்தில் சந்திரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சந்திரன் 8ஆம் இட அதிபதி. 8ஆம் இடம் விபத்துக்கு அதிமுக்கிய பாவம். குரு 4வது பாவாதிபதி. குரு 2, 4 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. குரு சப்ளாட் வாயிலாக 5, 6, 8, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 4, 8, 7 பாவ குறிகாட்டிகள் தசாவில் செயல்படுவதை காண முடியும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 8வது பாவத்தில் செவ்வாயோட இணைந்திருக்காரு. ராகு 5, 6, 8, 11, 7 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 2, 7, 8 பாவங்களோட தொடர்பு கொள்வதை காண முடியும்.
ராகு கேதுக்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டலத்தை கவனிப்போம். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்காங்க. சுக்கிரன் வாகனத்தை குறிப்பார். இவங்களுடைய மரணம் சொகுசு காரில் அதிவேகம் காரணமாக ஏற்பட்டது. 8வது பாவ ஆரம்ப முனை மோட் ஆஃப் டெத்தை குறிக்கும். இவங்களுடைய 8வது பாவ ஆரம்ப முனையை கவனிப்போம். 8வது பாவ ஆரம்ப முனை கடகராசியில் 06 டிகிரி 29 நிமிடங்கள் 48 வினாடிகள். சுக்கிரனுடைய மண்டலத்துலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்குது. சுக்கிரன் சொகுசு காரை குறிப்பார். இவங்களுடைய மரணம் சொகுசு காரில் ஏற்பட்டது. அந்தரநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் செவ்வாயுடைய மண்டலத்துலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சூரியன் 1, 8, 12 பாவங்களை பலமாக மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவ குறிகாட்டி கோர விபத்தையும் 12வது பாவ குறிகாட்டி உயிர் இழப்பையும் குறிக்கும். சூரியன் சப்லாட் வாயிலாக 7, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 7வது பாவம் ஆயுள் ஸ்தானமான 8வது பாவத்திற்கு விரயபாவமாக அமைவதையும் 9வது பாவம் விருட்சிக லக்னத்திற்கு அதாவது ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானமாக அமைவதையும் காண முடியும். தசாநாதன் குரு 4, 8 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதையும் புத்திநாதனாக வரக்கூடிய ராகு 2, 7, 8 பாவங்களை குறிக்காட்டுவதையும் அந்தரநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 7, 8, 12 பாவங்களையும் பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 4, 8, 12 பாவ கூட்டு விளைவு தசாபுக்திகளில் வலுப்பெறுவதை காண முடியும். 4, 8, 12 பாவ கூட்டு விளைவு துர்மரணங்களை ஏற்படுத்தும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.